Hi guys, ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா விண்டோஸ் 11 இன்ஸ்டலேஷன் VMware ஒர்க் ஸ்டேஷனில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். பேசிக்கலி VMware ஒர்க் ஸ்டேஷனுங்கிறது ஒரு சாஃப்ட்வேர். அந்த பேக்கேஜ் வந்து விண்டோஸ் 10 ஆர் 11 எனி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மேலே வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம். இட் இஸ் லைக் விர்ச்சுவலைசேஷன் சாஃப்ட்வேர் அது. ஸோ அதில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா டிஃப்ரெண்ட் விர்ச்சுவலைசேஷன் மெஷின்ஸ் வந்து விர்ச்சுவலாக மெஷின்ஸை வந்து நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ மெஷின்ஸை க்ரியேட் பண்ணுறது அப்படின்னா லைக் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் ஆஃப் விண்டோஸ் டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து நீங்கள் VMware ஒர்க் ஸ்டேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணலாம். பேசிக்கலி டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் வந்து இது சப்போர்ட் பண்ணும் VMware ஒர்க் ஸ்டேஷன். ஸோ அதுக்காக தான் VMware ஒர்க் ஸ்டேஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ மார்க்கெட்டில் வந்து VMware ஒர்க் ஸ்டேஷன் மட்டும் இல்லை, இதை தவிர வேறு என்ன இருக்குது அப்படின்னா பேசிக்கலி VMware ஒர்க் ஸ்டேஷனுங்கிறது VMwareோட ப்ராடக்ட்டு. ஸோ விர்ச்சுவல் பாக்ஸுங்கிறது ஆர்க்கலோட ப்ராடக்ட்டு. ஸோ அதே மாதிரி மைக்ரோசாஃப்டோட ப்ராடக்ட் வந்து ஹைப்பர்-வி சொல்லுவோம். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த த்ரீ வந்து ரொம்ப பாப்புலர் ஃபார் கிரியேட்டிங் விர்ச்சுவல் மெஷின்ஸ். ஓகே, உங்கள் மெஷினில் வந்து விர்ச்சுவலாக ஒரு விர்ச்சுவல் மிஷின்ஸ் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ அதுக்கு உங்களோட ஃபிசிக்கல் மெஷின்ஸ்லேருந்து என்னென்ன போகும் அப்படின்னா உங்களோட நான் வந்து டேரெக்டாக வந்து என்னோடய விர்ச்சுவல் மெஷினுக்கு வந்து நான் வந்து ரேம் அசைன் பண்ணிக்கலாம், பேசிக்கலி மெமரி நான் அசைன் பண்ணிக்கலாம், ஹார்ட் டிஸ்க் அசைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து விர்ச்சுவலைசேஷன் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா விர்ச்சுவலைசேஷன் VMware ஒர்க் ஸ்டேஷன் யூஸ் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு விண்டோஸ் 11 VM வந்து க்ரியேட் பண்ண போயிடலாம். ஓகேவா? ஸோ இப்படி தான் உங்கள் ஒர்க் ஸ்டேஷன் 11 யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், VMware ஒர்க் ஸ்டேஷன் 11. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா க்ரியேட் எ விர்ச்சுவல் மெஷின் ஃபஸ்ட்டு இனிஷியலாக கொடுங்க. ஸோ யூ கேன் இனிஷியலி டிஸ்க் இமேஜ் ISO மேப் பண்ணலாம், இல்லை அப்படின்னா லேட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் பண்ணலாம். ஸோ இப்போது வந்து நான் லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து பிளாங்க் டிஸ்க் நான் இப்போதைக்கு நான் டச் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து நான் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் ஃப்ளேவர் இதில் என்னென்ன வெர்ஷன்ஸ் இருக்குது எல்லாமே இங்கே வரும் கீழே. ஸோ பேசிக்கலி நான் விண்டோஸ் 11 64-bit வெர்ஷன்ஸை இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 அப்படின்னு நான் கொடுத்துட்றேன் விர்ச்சுவல் மிஷினோட நேமு. ஸோ இது எங்கே லொக்கேஷனில் வைக்கலாம் அப்படின்ட்டு நம்ம டிசைட் பண்ணோம். ஸோ பேசிக்கலி நான் எங்கே வைக்கிறேன் அப்படின்னா விர்ச்சுவல் மிஷின்ஸில் ஃபோல்டருக்குள்ளே ஒரு நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிட்டு விண்டோஸ் 11 அப்படின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். ஓகேவா? அதை நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ என்னோடய க்ரியேட் பண்ணுற விர்ச்சுவல் டிஸ்க் அப்படிங்கிற ப்ளஸ் கான்ஃபிகரேஷன் ஃபைல் எல்லாமே வந்து இந்த லொக்கேஷனில் வந்து சேவ் ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க் கெப்பாசிட்டி கேட்குது. பேசிக்கலி மினிமம் கெப்பாசிட்டி வந்து 64 ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்குது. ஸோ அது இல்லாமல் இந்த விர்ச்சுவல் டிஸ்க்கை வந்து இந்த ஃபைல்ஸாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா சிங்கிள் ஃபைலாக வச்சுக்கலாம். நான் பேசிக்கலி சிங்கிள் ஃபைலாக வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே ஹார்ட்வேர் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்கலி இப்போ 64 இருக்குது, மெமரி வந்து 4 GB இருக்குது. ஸோ ஓகேவா? ஸோ நெட்ஒர்க் அடாப்டர் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் இங்கேருந்து பார்த்துக்கலாம். ஸோ 4 GB, ஓகே, ப்ராசஸர் 2, அப்புறம் ஸோ ISO இமேஜ் வந்து இப்போ நம்ம மேப் பண்ணலாம். ISO யூஸ் த எக்ஸிஸ்டிங் ISO இமேஜ் பார்த்தீங்கன்னா நான் எங்கே போகிறேன். ஓகே, ஸோ இமேஜ் நான் செலக்ட் பண்ணிட்டேன். விச் கனெக்ஷன்ஸ் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து க்ளோஸ் கொடுத்துருங்க. ஓகேவா? இங்கே சம்மரைசேஷன் பேஜ் இங்கே இருக்குது, ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஜஸ்ட் விர்ச்சுவல் மிஷினை வந்து பவர் ஆன் பண்ணுங்கள். விர்ச்சுவல் மிஷின் பவர் ஆன் பண்ணதுக்கப்புறம் ஸோ விஎம் வந்து பூட் ஆகும். இப்போது ஸோ ஏதாவது ஒரு கீ ப்ரெஸ் பண்ணுங்கள். கீ ப்ரெஸ் பண்ணோன்னே விண்டோஸ் 11 வந்து இப்போ பூட் ஆகும். டைம், ஸோ கொஞ்சம் பேஷன்ஸாக இருங்க. ஸோ இன்ஸ்டால் நவ். கீ இல்லை, ஸோ இப்போதைக்கு நான் ட்ரையல் வெர்ஷன் மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ விண்டோஸ் 10 Pro அண்ட் விண்டோஸ் 11 Pro இருக்குது. ஸோ ரெண்டில் நீங்கள்
எது வேணால் செலக்ட் பண்ணிக்கிறான். ஸோ விண்டோஸ் 11 ப்ரோ நான் இன்ஸ்டலேஷன் பண்ணுறேன். ஸோ அக்ரிமெண்ட் அக்செப்ட் பண்ணுறேன். ஸோ கஸ்டம் இன்ஸ்டால் விண்டோஸ். ஸோ அவைலபிள் ஸ்பேஸ் நம்ம யூஸ் பண்ண பார்த்தீங்களா. ஸோ 64 கிக் ஆஃப் டேட்டா டிஸ்க் ஸ்பேஸ் ஸோ இருக்குது. ஸோ நியூ கொடுங்க, அப்ளை கொடுங்க. ஓகே, ஸோ யூ வில் பி கெட்டிங் எ பார்ட்டிஷன். ஓகே, இந்த ப்ரைமரி பார்ட்டிஷனில் வந்தால் நீங்கள் இன்ஸ்டலேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஃபைல்ஸ் வந்து காப்பியாக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ 55% முடிஞ்சிருச்சு ரெக்கார்டிங். ஸோ இன்ஸ்டலேஷன் 55% முடிஞ்சிருச்சு. ஸோ ரன் பண்ணிகிட்ருக்கு. லெட்ஸ் see. Okay, so it's time for the reboot. Okay, ஸோ விண்டோஸ் சர்வீசஸ் ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இனிஷியல் செட்டப் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டிவைஸ் இஸ் கெட்டிங் ரெடி. ஐ திங்க் ஆல்மோஸ்ட் நம்ம இன்ஸ்டலேஷன் விசார்டுக்கு வந்துட்டோம். ஸ்டார்டிங் பேஜுக்கு கண்ட்ரி யூ வாண்ட். ஓகே, கொடுத்துருங்க. ஸோ கீபோர்ட் லேஅவுட் சைட். ஸோ 4 டிஜிட் நம்பர் மட்டும் கொடுத்துட்டு ஸோ எங்கள் லொக்கேஷன் சர்வீசஸ். ஸோ இந்த ப்ரைவசி செட்டிங் உங்களுக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அஸ் ஆஃப் நவ் இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் என்டர்டெயின்மெண்ட்டும் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸ்கிப். பண்ணுங்கள். Can you able to see எக்ஸ்ப்ளோர் ஓப்பன் பண்ணுங்கள். உங்களோட விண்டோஸ் எக்ஸ்ப்ளோர் எப்படி தான் இருக்கும். திஸ் கோ டு திஸ் பிசி, கோ டு ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மிஷினோட ஸ்பெசிஃபிகேஷன் நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஸோ இன்டெல் கோர் i7 CPU 2 ப்ராசஸர்ஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா ரேம் 4GB நீங்கள் அசைன் பண்ணுது. ஓகேவா. உங்களோட ஹார்ட் டிஸ்க் ஸ்பேஸ் we have 63GB. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 64GB. 65GB ஆக்சுவலி யூஸ் பண்ணியிருந்தால. ஸோ நம்மளோட டிஸ்க் ஸ்பேஸ் இது. ஓகே, ஸோ இதுதான் உங்களோட பேசிக் லுக் அண்ட் ஃபீல் ஆஃப் விண்டோஸ் 11. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.